People, Japan is one of the most incredible countries in the world. ஜாப்பானை ஒரு கண்ட்ரியாக பார்த்தா அவங்க அவ்வளோ பெருசும் இல்லை, அவங்கக்கிட்ட பெரிய பெரிய டெரிட்டரிஸும் இல்லை. ஈவன் எல்லா இயரும் அங்கே ஃப்ளட்ஸ் வரும். பட் எத்தனை டைம் அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு வே ஃபைண்ட் பண்ணி அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் நிறையா கண்ட்ரீஸ் ஜாப்பான் கிட்டே இருந்து தான் எப்படி ஒரு நேஷ்னல் க்ரைசிஸை டேக்கிள் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் கேஸ் ஸ்டடி Japan gave to the world was how to tackle energy crisis. 2005ல் ஜாப்பான் ரியலைஸ் பண்ணுறாங்க தட் அவங்கக்கிட்ட எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு. பிகாஸ் ஜாப்பான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதோட கன்சியூம் பண்ணுறது அதிகமாகிருச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இன் ஜென்ரல் இப்போது ஒரு கண்ட்ரி எனர்ஜி க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னா தென் அதுதான் எக்கனாமிக் நைட்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன தான் ஜாப்பான் சைஸில் கம்மியாக இருந்தாலும் அவங்க தான் 2005ல் 4th largest electricity consumers. Scary fact என்னன்னா 80% of electricity comes from outside the country. As in அவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக ஹெவியாக இன்னொரு கண்ட்ரியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறப்போ இது அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தா ஜாப்பான் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள் டு 3 மேஜர் த்ரெட்ஸ். நம்பர் 1, எலக்ட்ரிசிட்டி இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி ஜாப்பானோட எக்கனாமியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க பை இம்போசிங் ட்ரேட் டேரிஃப்ஸ். ஜாப்பானும் வேறு வழியே இல்லாமல் அக்ரி பண்ணி தான் ஆகணும். தென் இவென்ச்சுவலி அந்த கண்ட்ரி ஜாப்பானோட ஃபுல் எக்கனாமியையும் லூட் பண்ணிடுவாங்க. நம்பர் 2, எல்லா பெரிய இண்டஸ்ட்ரீஸும் அவங்க பேஸை ஜாப்பானில் செட் பண்ண யோசிப்பாங்க. பிகாஸ் இப்போது ஜாப்பான் ஒரு கண்ட்ரிக்கிட்ட ஃபைட் போட்டால் தென் வித்தின் நோ செகண்ட்ஸ் அவங்க எனர்ஜி க்ரைசிஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இவென்ச்சுவலி இண்டஸ்ட்ரீஸும் ஷட் டவுன் ஆகும், பில்லியன்ஸில் மணியும் லாஸ் ஆகும். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, இன் கேஸ் ஆஃப் வார் சுச்சுவேஷன் ஜாப்பானை ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க பை ஜஸ்ட் கட்டிங் தேர் எனர்ஜி. அஸ் அ ஃபேமஸ் லைன் கோஸ், இஃப் யூ பிளைண்ட் அ சோல்ஜர் இன் மிடில் ஆஃப் த வார் ஹி டைஸ், பட் இஃப் யூ பிளைண்ட் அ கண்ட்ரி ஃபார் 24 hours தென் லாஸ் வில் பி அன்திங்கபிள். ஸோ ஜாப்பான் இந்த ப்ராப்ளம்க்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். பட் தேர் ஆர் 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் மீதி உள்ள கண்ட்ரீஸோட எனர்ஜி சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா strategy itself cost them $1 billion. நம்பர் 2, என்ன தான் நீங்கள் எனர்ஜி க்ரைசிஸில் இருக்கீங்கன்னு சொன்னாலும் உங்கள் கண்ட்ரியோட பீப்புள் மதிக்க மாட்டாங்க. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 5 years ஆகிரும். பட் யூ நோ வாட், ஜாப்பான் இந்த ப்ராப்ளம்க்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணாங்க. இவென்ச்சுவலி அவங்க 700 metric tons ஆஃப் கார்பன் எமிஷனை சேவும் பண்ணாங்க. அண்ட் இது எல்லாமே 150 days நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ வித்தவுட் ஸ்பெண்டிங் அ $1. அண்ட் அது மட்டும் இல்லை, ஜாப்பானுக்கு இதனால் $1 billion ப்ராஃபிட்டும் வந்துச்சு. த கொஷின் இஸ், எப்படி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ பெரிய டேர்ன் அரவுண்ட் கொடுத்துச்சு? ஆஸ் இட் டேர்ன்ஸ் அவுட், ஆஃப்டர் டூயிங் எ டீடைல் மார்க்கெட் ரிசர்ச், ஜாப்பான் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டுட் தட் அவங்களோட மேஜர் ஜங்க் ஆஃப் எனர்ஜி ஏர் கண்டிஷனிங்னால தான் வேஸ்ட் ஆகுது. பிகாஸ் ஜாப்பானில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்குது. என்னென்னா, எம்ப்ளாயியாக இருந்தாலும் சம்மரில் டபுள் லேயர் கோட் தான் போடணும். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் எல்லா கம்பெனிலையுமே ஏசியோட டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஸோ தே கேம் அவுட் வித் சம்திங் கால்ட் கூல் பிஸ் கேம்பெயின், வேரின் ஜாப்பான் கவர்மெண்ட்டே எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸ்டையும் அவங்க எம்ப்ளாயியை சம்மரில் கேஷுவல் வேர் பண்ண சொன்னாங்க. இது பண்ணுறதுனால ஏசியோட டெம்பரேச்சரை 26 to 28 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஜாப்பான் கவர்மெண்ட் இந்த ஐடியாவை வேறு வழியில் ப்ரொமோட் பண்ண பார்த்தாங்க. பிகாஸ் ஜாப்பான் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டுட் இந்த ஐடியா கன்வே மட்டும் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். ஸோ ஜாப்பான் ஒரு ஃபேஷன் ஷோ க்ரியேட் பண்ணாங்க, வேர் ஜாப்பானில் இருக்க எல்லா சிஇஓவும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஐடியாவை ப்ரொமோட் பண்ணாங்க. ஆல்சோ ஜாப்பான் பிரைம் மினிஸ்டர் எல்லா டிவி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு கேஷுவல் வேரில் தான் ஃபோட்டோ கொடுத்தாரு, வித்தவுட் டை. சூன் எனஃப் எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸும் இந்த ஐடியாவுக்கு அக்ரி பண்ணாங்க. அண்ட் இட் கேவ் ரைசஸ் டு அ ஃபேஷன் வேவ் ஆல் டுகெதர். கெஸ் வாட், இந்த டைமை க்ளோத்திங் கம்பெனிஸ் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி கண்ட்ரி ஃபுல்லாக கூல் பிஸ் க்ளாத்திங் கலெக்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் ஜாப்பானோட பிஸ்னஸ் எக்கோசிஸ்டமும் அப்சைடில் இருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இன் ஜஸ்ட் 30 days ஜாப்பான் வாஸ் ஏபிள் டு ரீஇன்ஜினியர் த ஐடியா ஆஃப் ஃபார்மல் அட்டையர். அண்ட் 180 daysக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வரப்போ ஜாப்பான் proudly announced to the world that they turned an economic threat to an economic opportunity. Also,
ஜப்பானோட ஜிடிபி $1 பில்லியன் இன்க்ரீஸ் ஆச்சு. நவ் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து 3 திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 1, ஸ்டோரி டெல்லிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும்னு திங்க் பண்ணாதீங்க. அது ஒரு கண்ட்ரியவே சேவ் பண்ண யூஸ் ஆகும். நம்பர் 2, நாட் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ரிக்வயர்ஸ் அ டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன். என்ன தான் ஜப்பான் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் மாசாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் தான் ஜப்பானை சேவ் பண்ணிச்சு. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, வெறும் ஸ்லோகன்ஸ் அண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியாது அன்லெஸ் இட் கிரியேட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டோரியில் பார்த்தா க்ளோத்திங் கம்பெனிக்கு பர்ஃபெக்டாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ எல்லா கார்ப்பரேட் பிஸ்னஸும் சைன் பண்ணி அக்ரி பண்ணி இந்த கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் teaches us a very very important lesson, that if we want to create a change, then we have to create a business opportunity, and when that done rightly, it automatically or effortlessly spark a revolution. And that's all from my side. So நீங்கள் இந்த வீடியோவில் இதுவும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்ங்க.